பாருங்க, படம் ஆரம்பிச்சாலேயே ஒரு பொம்பளை ஒரு பாலத்துல உட்கார்ந்து பொம்மைக்கு தாலாட்டு பாடிட்டு இருக்கா. அட அப்புறம் என்ன நடக்குதுன்னா சட்டன்னு கிறுக்கு சிரிப்பு. அவளுக்குள்ள ஒரு பைத்தியக்காரத்தனமான சிரிப்பு. அப்புறம் நாய் கூட நதிக்குள்ள தாவரா. அதுக்கு அப்புறம் காட்சி மாறுது. ஒரு ஆம்பளை கிட்ட போகுது. படகுல இருந்து மீன் பிடிச்சிட்டு வலைய பார்த்தா, அடடா பொம்மை ஒண்ணு சிக்கிச்சு. அதோட தலையை ஒரே ஓங்கி புடுங்கி எரிஞ்சுட்டாரு. கொஞ்ச நேரத்துல பாருங்கடா அதிசயம், பொம்மையோட தலை மீண்டு வந்திருக்கு. ஐயையோ, நம்ப முடியல. கலங்கி போய் படகுலையே வச்சுக்கிட்டாரு. அப்போ ஒரு குரல் கேக்குது, எங்கே என் பொம்மைன்னு. சி, என்னடா இதுன்னு திகைச்சு படகை அப்படியே நங்கூரம் போட்டு பின்னால பார்த்தா ஒண்ணுமில்ல. அப்போ அந்த பொம்பளை படகுல தோணுது. ஏன் அதோட தலையை புடுங்கினேன்னு கேட்டு பயங்கரமா சிரிக்கிறா. அடுத்த நிமிஷம் காணோம். அந்த நேரம் ஒருத்தர் அவருக்கு பின்னால வந்து தண்ணில இழுத்து போட்டுட்டாங்க. முழுகி போயிட்டாரு. அடேங்கப்பா, என்ன பயங்கரம். அந்த சூழல் பயங்கரமா இருக்கு. அப்புறம் அம்மா குழந்தைகளுக்கு கதை சொல்றாங்க. ஒரு பொண்ணு கேக்குது, அந்த பொம்பளைதான் மாடை இல்லையான்னு. அம்மா சொல்றாங்க, ஆமா. பொண்ணு மறுபடியும் கேக்குது, மாடை குழந்தைகளை எடுத்துட்டு போகுமான்னு. அம்மா சொல்றாங்க, ஆமா. சேட்டை பசங்க, ஆரோரம் விளையாடுற குறும்புக்காரங்க. அட போங்கடா, ஆரோரம் விளையாடக்கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா? அப்போதான் ஒரு அம்மா வந்து, சீக்கிரம் போங்கடா குழந்தைங்களா, நேரம் ஆகிடுச்சு நாங்க. பாட்டி, ஆமா போங்கடா வீட்டுக்கு, நாளைக்கு இன்னும் சொல்றேன் நாங்க. பசங்க நங்குக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டு பாட்டிய போய் விட்டுட்டாங்க. நங்க ஆற பார்த்து அமைதியா இருந்தா. பாட்டி அவளை அணைச்சிக்கிட்டாங்க. அந்த இரவு நங்க அம்மா லீ வீட்டுக்கு வந்தாங்க. பாட்டி, நங்க உன்னை எதிர்பார்த்துட்டு ரொம்ப நேரமா காத்திருந்தா. ஒரு வருஷத்துல ஒரு தடவைதான் அவ பிறந்த நாள், நீ வரலையேன்னு சொன்னாங்க. லீ, எனக்கு கஷ்டமா இருக்கு. என் கணவன் 3 நாளா காணோம். அவனை தேடிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி அழுதுட்டே இருந்தான்னு சொன்னாங்க. பாட்டி, உனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த வேலையை விட்டுடு நாங்க. லீ, இந்த வேலை என்னை தேர்ந்தெடுத்ததுன்னு உறுதியா சொன்னாங்க. அப்போ ஒரு பிளாஷ்பேக். லீ யாருக்கரையில உட்கார்ந்து இருக்காங்க. டிரைவர், நான் தேடி பார்த்தேன், கிடைக்கலன்னு சொல்றாரு. கணவனோட உடம்பு பெரிய ஆறில கொண்டு போயிருவாங்கன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு போ, கர்ப்பிணியா இங்க இருக்கிறது நல்லதில்லை. ஆனா லீ ஆறுக்கரையிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தா. அப்போ திடீர்னு கணவனோட உடம்பு கரையோரமா மிதக்குறத பார்த்தா. அவள் அலறியபடி ஆத்துக்குள்ள ஓடி போய் அவனை பிடிச்சா. அவள் அழுகுற சத்தம் அமைதியில அதிர்ந்தது. கதை இப்போ திரும்பி வருது. பாட்டி லீட்ட சாந்தமா சொல்றாங்க, நீங்க வேணும் லீ. லீ சொல்றா, உங்ககிட்ட அவ இருக்கா, பாதுகாப்பா இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். பாட்டி சிரிச்சிட்டு, ஓய்வு எடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் நினைவு வந்தது. லீ புது வீட்டுக்கு குடி வந்தாங்க. பாட்டி வீட்டை காமிச்சு அவங்களை சமாளிக்க உதவி பண்ணாங்க. பாட்டி பேர் என்னன்னு கேட்டா நுங்கு நிதானமா சொன்னா. உடனேயே அன்பு ஏற்பட்டது. இப்போ லீ பள்ளிக்கூடம் பக்கம் குழந்தைகளை விட்டுட்டு போறாங்க. நுங்கி பார்த்து சாந்தமா கேக்குறாங்க, நீ என்கிட்ட கோவிச்சுக்கிட்டியா? எனக்கு வேலை இருந்தது, சரியா வர முடியலன்னு சொன்னா. நுங்கு சொன்னா, சரிதான். சரி சரி, கோவம் இல்லைடா, எனக்கு உன் மேல பயம். லீ சிரிச்சு, இன்னைக்கு கேக் ஒரு வாத்து வாங்கி தர்றேன். பாட்டி நண்பர்களோட பிறந்த நாள் மறுபடியும் கொண்டாடலாம்னு சொன்னா. அப்போ பாட்டி நண்பர்கள் கூப்பிட்டாங்க. காத்திருங்கன்னு சொல்லிட்டு பாரு போயிட்டாங்க. அம்மா கிட்ட சாரின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடம் போனா. போற வழியில தண்ணீர் சத்தம் கேட்டது. என்னன்னு பார்த்தா ஆற்றோரத்துல பொம்மை ஒண்ணு கிடக்கு. அதை எடுத்தா. பள்ளிக்கூடத்துல 2 பசங்க சேர்ந்து விளையாடவான்னு கேட்டாங்க. வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ யாரோ நங்கான்னு கூப்பிட்டாங்க. வேண்டாம்னு சொல்ல போனா யாருமில்லை. மறுபடியும் இங்க வா, சேர்ந்து விளையாடலாம்னு கூப்பிட்டாங்க. நங்கா கொஞ்சம் பயந்துகிட்டே போனா. யாரு அங்கன்னு கேட்டா. அப்போ தூரத்துல ஒரு பொம்பளை கண்ணுல பட்டா. டென்ஷன் ஆகிடுச்சு. அப்போதான் அவங்க ஃப்ரெண்ட் வந்தாங்க. அவள் ஒரு பொண்ணை பத்தி சொல்றா. ஆனா அவன் பாக்குறப்போ யாரும் இல்ல. நுங் பயந்து நடுங்கி அந்த பொண்ணை மறுபடியும் பார்க்கிறா. அவளோட ஃப்ரெண்ட் பயமுறுத்தி சிரிக்கிறா. அவன் உள்ள போய் கதவை தட்டி கேக்குறான், யாரும் இல்லன்னு. நுங் அடம்பிடிக்கிறா, பின்னாடி இருக்குன்னு. அவன் திரும்புறான், யாரும் இல்ல. ஆனாலும் நுங் அந்த பிசாசு பொண்ணை பாக்குறா. பயந்து ஓடிடுறா. அப்புறம் காட்சி மாறுது. நுங் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறாங்க. ஒருத்தன் சாலை சுருக்கி போற வழி இருக்குன்னு சொல்றான். அவன் அம்மா காட்டின வழி. எல்லாரும் சரின்னு சொல்லி காட்டுக்குள்ள போறாங்க. நுங்குக்கு சரியில்லை. அப்போ யாரோ அவங்க பேரை சொல்லி கூப்பிடுற சத்தம். அந்த பொண்ணுதான். அவங்க ஃப்ரெண்ட சொல்றா. அவனும் பாக்குறான், யாரும் இல்ல. அவன் சமாளிச்சுட்டு கூட்டிட்டு போறான். அவங்க போன பிறகும் அந்த பொண்ணு தெரியுது. அந்த இரவு நுங் அம்மாட்ட சொல்றா. அந்த பயங்கர பொண்ணை பத்தி அவ கூப்பிட்டதையும் சொல்றா. சீக்கிரம் வான்னு அம்மா கடுமையா சொன்னா. அன்னிக்கு ஒருத்தர் கூப்பிட்டாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, அந்நியர்களை பின்தொடராதேன்னு. நுங் சம்மதிச்சா. அப்பவே லீ கூப்பிட்டாங்க. ஹாங் நீர்ல தெரியுதுன்னு. ஓடி போய் பாருங்க. படகுல ஹாங்கோட உடம்பை எடுத்தாங்க. சடாரென்ன இறப்புன்னு கிராமத்துல ஒரு கலவரம்.
மடா காரணமா இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டாங்க. இன்னும் பல பேர் இறக்கலாம்னு லீ அமைதி பண்ணி ஹாங்கோட மனைவிய சமாதானம் பண்ணாங்க. உங்க புள்ளங்களுக்காகவும் கணவனோட நினைவுக்காகவும் வாழணும்னு. பிறகு லீ ஆற்றோரத்துல ஒரு சின்ன கோவிலுக்கு போயிட்டு சொல்லாம போயிட்டாங்க. ஹாங் உடம்பு ஹாஸ்பிடல்ல பா இருக்காங்க. இன்னும் 2 ஆளு. ஹாங் நல்ல நீச்சல்காரர்னு ஒருத்தர் சொன்னாங்க. எப்படி நீர்ல முழுகினான்னு மடா இருக்குன்னு கிராமத்துல சொல்றாங்கன்னு சொன்னாங்க. மடா எடுத்தா 2 காரணம் இருக்குன்னு பா சொன்னாங்க. ஆன்மீக ஒத்திசைவு 1. இன்னொன்னு யாராவது அவளை கேலி பண்ணா பா ஹாங்க பார்த்து சொன்னாங்க. பாருங்க சிரிக்குதுன்னு. 2 ஆம்பள பயந்து நடுங்கி அறைய விட்டு ஓடிப்போச்சு. வா சடாரன்னு ஒரு சடங்கு ஆரம்பிச்சான். அப்போ ஒரு காசு விழுந்தது. அதை எடுத்து ஹாங் வாயில போட்டான். சீக்கிரமா ஹாங் உடம்பு அதிர்ந்தது. நீர் அவன் வாயில வெள்ளம் போல கொட்டியது. பா பயந்து கலங்கி போயிட்டான். அடுத்த நாள் காலையில புவை நங் ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டு வர சொன்னான். சாயங்காலம் வீட்டுக்கு போற வழியில நங்க பொம்மைய பார்த்தான். அட போங்கடா, இந்த பொம்மையோட முடி எவ்வளவு அசிங்கமா இருக்கு, நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவன் கையாலேயே தலையை புடுங்கி போட்டான். நங் அழுது புலம்ப ஆரம்பிச்சா. அவசரமா தலையை பின்னாடி போட்டு சேர்த்தான். அப்பதான் நங் பார்த்தா ஹூ அங்க இல்ல. அதே பொம்பளை தெரிஞ்சா. பயந்து திடுக்கிட்டு பார்த்தா காணோம். திரும்பினா பொம்பளை பின்னாடி நிக்குது. அப்புறம் மறைஞ்சிடுது. நங் அங்க ஒரு பொம்பளை இருக்கான்னு சொன்னா. ஹூ பார்த்தான், ஒண்ணுமில்ல. சமாளிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போனான். அந்த இரவு நங் அம்மாவை இறுக்கமா கட்டிப்பிடிச்சு லீ மெதுவா கேக்குறான். அந்த பொம்பளை பிசாசு நீங்க சொன்ன மாதிரி தெரிஞ்சுதா? நுங் தலையாட்டுறா. வீட்டுக்கு வர்றா வழியிலே பார்த்தேன். ரொம்ப கோபமா இருந்தா. சிவப்பு புடவையில நனைஞ்சு இருந்தா. என்னைய கூட்டிட்டு போகவும் முயற்சி பண்ணா. ஆனா அண்ணன் ஹியூ வந்தாச்சு. பாட்டி லீட்ட சொல்றா, அவன்கிட்ட கேட்டு பாருடா. லீ சொல்றான், கேட்டேன். எதுவும் இல்லன்னு சொல்றான். நுங் அழுது பாட்டிய பற்றிக்கிட்டு பொய் சொல்லல. உண்மையிலேயே ஒருத்தர் இருந்தாங்க. பாட்டி ஆறுதல் சொல்றா, நம்புறேன்டா, பயப்படாதே. காட்சி மாறுது. ஹியூ படகுல இருக்கான். ஒருத்தர் நீர்ல சத்தமில்லாம வருவதை பார்க்கிறான். சடாரன்னு ஒரு காலி படகு வந்து மோதுது. அவன் பயந்தாப்ல படகை சோதிக்க ஆரம்பிக்கிறான். சுத்தி பாக்குறப்போ நீர்ல இருந்து பலூன் மாதிரி குமிழ்கள் எழுந்து வந்தாச்சு. சட்டன்னு ஒருத்தர் அவனை கவ்வி இழுத்து போறாங்க. தண்ணீரில மூழ்கி போறான். ஹியூவோட அம்மா லீட்ட சொல்றாங்க, ஹியூ காணோம். லீ சொல்றான், அவன் நல்ல நண்பன் வீட்ல சேவ் பண்ணி பாப்போம். நான் ஆறிலே சேவ் பண்றேன். சட்டென ஒரு தட்டு உடைச்சா. ஒரு துண்டை நூல்ல கட்டி ஆறில வீசிவிட்டா. அது ஒரு பக்கமா நகருதுன்னு பார்த்தா. அட பாவி. அப்புறம் என்னமோ ஒரு விஷயம் கண்ணுலப்பட்டது. இன்னொரு பக்கம் லீ வீட்ல நங் அம்மா கிட்ட இன்னைக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னோட இருங்கன்னு சொன்னா. அம்மா சரின்னு சொல்லி வேலை முடிச்சிட்டு நான் உட்கார்ந்து உறங்குறேன்னு சொல்லிட்டு சாஃப்டா கதவை மூடிட்டு போயிட்டா. அப்போ லீ ஆறுல ஹியூ தேடி அலைஞ்சா. எதுவும் கிடைக்கல. ரொம்ப கவலையா பூஜை பண்ணினா. அப்புறம் வீட்டுக்கு போய் தண்ணீர் விட்டா. என்னமோ ஒன்று பிடிச்சிருக்கு. சட்டன்னு பார்த்தா அங்க ஹியூ நின்னுருக்கான். இங்க கீழே ரொம்ப குளிரா இருக்கு, கிடைச்சிட்டேன்னு சொன்னான். லீ ஒரு நிமிஷம் திகைச்சிட்டு கனவுல எழுந்தா. அதிர்ச்சியில மறுபடியும் பூஜை பண்ணி படகுல வச்சு ஆறுலையும் தலையிலையும் திருநீர் விட்டுட்டு ஆறுல ஹியூ தேடி கிழிஞ்சு போயிட்டா. அவனை வலைக்குள்ளே தலைகீழா மாட்டிக்கிட்டு இருக்கிறத பாக்குறா. ஒரு கத்திரிக்கோடையை எடுத்துக்கிட்டு டபுள் டேக் எடுத்து கீழே குதிச்சு பக்காவா அவனை பிரிச்சு விடுறா. பின்னாடி உயிரோட இழுத்து புடைச்சு எடுக்கிறா. அந்த நேரத்துல அம்மாளோட அறையில ஜன்னல் தானா திறந்துடுது. ஒரு குலுக்கல். சட்டன்னு எழுந்து அடைச்சிட்டு படுக்கிறா. பஸ்ன்னு மறுபடியும் திறக்குது ஜன்னல். அப்படியே நடுங்கி எழுந்து அழுத்தி அடைச்சிடுறா. சீக்கிரமே மறுபடியும் திறக்குது. டென்ஷன்ல உடம்புல நடுக்கம். போர்வைக்குள்ள முழிச்சு போறா. சட்டன்னு ஈரமான காலடி சத்தம். அவள் பக்கத்திலேயே மடா நிக்கிறா. கொடூரமா கத்தரா. நன்னி ஓடி வந்து சமாதானம் பண்றா. நுங் அழுகுறா. பிசாசுன்னு சொல்றா. நன்னி பார்க்குறாங்க, எதுவும் இல்லன்னு சொல்றாங்க. ஆனா லீ அவன் சடலத்தை வீட்டுக்கு கொண்டு போறான். அவன் அம்மா வந்து சடலத்தை பாக்குறா. அவள் கீழே விழுந்து அவனை அணைச்சிக்கிட்டு அழுறா. கட்டுக்கடங்காத அழுகை. லீ சோகத்தாலே முழுசா மூழ்கி போய் கோவிலுக்கு போறா. பூஜை பண்றா. அப்புறம் தலைப்பாட்டை ஒரு மரக்கிளையில கட்டி வைக்கிறா. அப்போ கோவில் விளக்குகள் ஒரே கிளப்பென்று அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. வெளியே போறப்போ தன் தலைப்பாட்டு எரியுடதையும் அதிலே ஒரு திரவம் ஒழுகுறதையும் பார்க்கிறா. பயந்து அந்த திரவத்தை தொட்டா அது ரத்தம். ஆனா உடனே அந்த ரத்தம் மறைஞ்சிடுச்சு. அதிர்ச்சியில அவ புரிஞ்சிக்கிறா இது ஒரு கனவுன்னு. அதே சமயம் ஹாஸ்பிடல்ல பீ விளக்குகள் கிளம்புறத பார்க்கிறான். திரும்பி பார்க்கும்போது உடம்பே காணோம். அறைக்குள்ள தேடி பார்க்கிறான். திரும்பி பார்த்தா உடம்பு இருக்கு. ஆனா தலைக்கால் இருக்கிற இடத்துல இருக்கு. உடம்பு தானா நேராக உட்கார்ந்துடுச்சு. கனவுல எழுந்திருக்கிற மாதிரி அவனுக்கு ஆச்சரியம். மறுபடியும் பார்க்க போறான். பிணத்தோட வாயில நீர் ஒழுகுறத பார்க்கிறான். அதிர்ச்சியில ஒரு அலமாரியை திறக்கிறான். அதுல பிணம் இருக்கு. பார்த்தா அலமாரி வெறுமையா இருக்கு. பயந்து அதே அலமாரியில இருந்து அவன் சடங்கு கருவிகளை எடுக்கிறான். ஹியூவோட உடம்பு மறுபடியும் காணாம போச்சுன்னு கண்டுபிடிச்சான். சுத்தி பார்த்தான். ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கிற உன்னை பார்த்தான்.
அப்படியே அவன் முன்னால வந்து நிப்பான். பா மறுபடியும் பயத்தோட விழிச்சான். அடுத்த நாள் காலையில லீ சந்தையில காய்கறி வாங்குறா. பா சொல்றா, மாடா உன்னை கிட்ட கூட்டிட்டு போனா. லீ கேக்குறா, ஆனா அவன் ஒரு குழந்தையா இருந்தானே, மாடா ஏன் அவனை கொல்லணும்? பா கோவமா சொல்றான், ஏதாவது அவளை கிறுகிறுன்னு கேவலமா பேசுனான் போலிருக்கு. அப்புறம் அவன் எச்சரிக்கிறான், இது இல்லடா, இன்னும் சாவுகள் வரும். சொல்லிட்டு போயிட்டான். லீ அதிர்ச்சியில கலங்கி போயிட்டா. அதே சமயம் வீட்ல நோங் விழிச்சு பாக்குறா. அந்த பொம்மை ஆறில மிதக்குது. கேள்விக்குறியா எடுக்க போறா. அந்த பொம்மை தண்ணியில மூழ்கி போச்சு. அந்த நேரம் லீ வீட்டுக்கு வந்து நோங் காணாம போயிருக்கிறத கண்டுபிடிச்சா. வெளியில மாடா நோங்க கால பிடிச்சு ஆற்றுக்குள்ள இழுத்துட்டு போறா. லீ வெளியே ஓடி வந்து நோங்க சாண்டலை தண்ணியில பார்க்கிறா. பதட்டமா ஆற்றில தேடி நோன்னு கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா அவள் லீ விளக்கு ஏத்தி சாம்பிராணி புகை மூட்டினாள். கொள்ளை அளவு பத்தியோட திருநீர் சுத்தி ஊத்தி ஆறில கலந்துட்டு நுங்கு தேடி தண்ணில மூழ்கினாள். ஆழமா போனா கிடைக்கல. மகள் காணாம போன துக்கத்துல கண்ணீர் விட்டு அழுதா. நுங்கு அந்த பொண்ண பத்தி சொன்னத ஞாபகம் வந்து படகுல வெறுங்கையா உட்கார்ந்து அழுதா. நாள் முழுசும் இரவும் பகலுமா தேடினா ஒண்ணுமே கிடைக்கல. கடைசியா சாமியார லுவாங்க கேட்டா. அவரு சொன்னாரு, சாவத மாதிரி கண் மாற்று வித்தை பண்றேன்னு, அதுக்கு உடம்பு வேணும்னு, கொண்டு போக உடம்பு வேணும்னு சொன்னாரு. லீ அலறினா, நான் பண்றேன்னு. லுவாங் சம்மதிச்சாரு. உனக்கு நினைவு போகும், தன்னில இழுக்குற மாதிரி உணர்வு வரும், அந்த நிலையில நீண்ட நேரம் இருக்காதே ன்னு எச்சரிச்சாரு. திருஷ்டி சின்னங்கள் எழுதிய ஒரு பட்டைய கண்ணுக்கு கட்டினாரு. பிரார்த்தனை சொல்ல ஆரம்பிச்சாரு. சட்டென்னு லீக்கு தண்ணீர் சுத்தி வந்த மாதிரி, வேற ஒரு உலகத்துக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. ராஜ்யம் லுவாங் அவளை அனுப்புறாங்க. நான் எல் தேடிப்போ, ஆரோட மர்மமான ஆழத்துக்குள் பயணம். அவ கண்டுபிடிச்சா. நுங்க அருகே போறா. ஆனா மாடா தடுக்குது. அவளை தாக்குது. நீருக்குள்ள இழுக்க பார்க்குது. கழுத்தை நெறிஞ்சு கொல்ல பார்க்குது. லீயோட உடம்பு மீண்டும் திரும்புது. லுவாங்கோட கை எரிஞ்சு போச்சு. சடங்கோட வேகம் அதிகமா இருந்ததுனால உண்மையான உலகத்துல லீ எழுந்தா. நுங் உயிரோட இருக்கா. லுவாங்கோட கை எரிஞ்சிருக்குன்னு பார்க்கிறா. அவன் மயங்கி விழுந்தான். படகுல லுவாங்க உடம்பை எடுத்துட்டு போறாங்க. அவன் உடம்பு அசைய ஆரம்பிச்சுச்சு. சட்டென்று அவன் உணர்வு திரும்புது. லீ நுங்க கிடந்த இடத்துக்கு போறா. ஆற்றுக்குள்ள தொங்கி விழுந்தா. நுங்க தூரமா நீந்திட்டு இருக்கா. அவளை பிடிச்சுக்கிறா. லுவாங் வீட்ல இருக்கான். விளக்குகள் மிங்கி மினுங்க ஆரம்பிச்சுச்சு. ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கிறான். திரும்பி பாருங்க, மாடா உட்கார்ந்து இருக்கு. அருகிலேயே பார்த்துட்டு இருந்தவ சட்டென்னு ஆற்றில தாவினா. அவள் முடில அவன் கால பற்றிக்கிட்டு இழுத்தா. அவன் தடுமாறி விழுந்தான். ஆற்றோட ஆழத்துக்குள்ள இழுத்துட்டு போனா. அதே சமயம் லீ நோங்க அவள் பின்னால வைச்சுக்கிட்டு கவனமா நீந்தி பாதுகாப்பா கரைக்கு வந்தா. வீட்ல லீ அவள் பொண்ண சுத்தம் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தா. பிறகு ஹாஸ்பிடல்ல லீ பாட்டா கிட்ட லோங்க உதவி கேட்டதையும் மடா திண்டாட்டி எடுத்ததையும் சொன்னா. நான் பிறந்த நாள் எப்போ நு பாட்டா கேட்டாரு. டிசம்பர் முழுநிலா நாள்னு சொன்னா. அப்பதான் பாட்டா சொன்னாரு, அந்த நாள்ல தான் அந்த பொம்பளை சாகுறா. அப்புறம் பிளாஷ்பேக்ல ஒரு பாலத்துல உட்கார்ந்து இருந்த அந்த பொம்பளை தால் கிட்ட அவன் நம்மள கைவிட்டுட்டான். நீ என்னோட வா, அவனை நான் கூட்டிட்டு வருறேன் ன்னு சொல்லிட்டு பாலத்திலேந்து தாவினா. அந்த இரவு லீ நோங் அறையில உறங்கிட்டு இருந்தா. சட்டென்னு நோங் கண் தெரிஞ்சிச்சு. பிசாசு பிடிச்ச மாதிரி சத்தம் இல்லாம அறையிலேந்து வெளியே போனா. ஆற்றோரம் போனா. சிறிது நேரத்துல லீக்கு நோங் காணாம போனது புரிஞ்சிச்சு. ஆற்றோரம் நோங். சீரியஸா ஒரு பயங்கர புயல். 6 கொந்தளிச்சு அலைகள் எல்லாம் பறக்குது. அந்த நேரத்துல தான் லீ வந்து நங் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அடுத்த நாள் காலையில லீ நங் பா கிட்ட சிகிச்சைக்கு கூட்டிட்டு போறான். வா உடனே நங் சாத்தான் பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறான். அவன் பூஜை சாமான்களை எடுத்து பூஜை ஆரம்பிச்ச உடனே விளக்குகள் மிங்கி மிங்கி நிக்குது. நங் ரொம்ப கடுமையா ஆரம்பிச்சிடுறா. அப்போ பா ஓட சாமான்கள்ல ஒரு காசு விழுந்துடுது. அந்த காசை நங் வாயில வைக்கிறான். நங் தண்ணீர் வெளியே கக்கறா. சின்ன கற்கள் வெளியே வருது. லீ பா கிட்ட போய் எப்படி இந்த காசு கதை உங்களுக்கு தெரியும்னு கேட்கிறான். பா சொல்றான், இது மாடாவோட சாத்தான் ஓட்டுற வித்தை. இந்த காசு வாயில இருந்தா மாடா நங் எதுவும் பண்ண முடியாது. நங் உள்ளே இருந்து அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கா. லீ கேட்கிறான், இந்த வித்தையை நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? பா சொல்றான், நானும் உன்னை மாதிரிதான் சாத்தான் ஓட்டுற வேலையில இருந்தேன். ஆனா என் பொண்டாட்டி குழந்தைகளை காப்பாத்த முடியல. லீ கேட்கிறான், அப்போ ஏன் அவ சாத்தான் பிடிச்சா? பா சொல்றான், அது ஆன்மீக காரணமா இருக்கும். சரி, இப்படி பாருங்க, கர்மா அல்லது ஒத்துப்போதல். பிள்ளைங்களுக்கு எல்லாம் நம்ம உடம்பு எடுப்பு வேலையால வந்த கர்ம விளைவுதான் இதுன்னு சொல்றாங்க. லீ சண்டை போடுறா. ஆனா நம்ம வேலை என்னன்னா குடும்பத்தோட சேர்ந்து வைக்கிறது. நல்ல வேலைதான் பாஸ் சொல்றாரு அமைதியா. ஆனா அந்த உடம்புங்களுக்கு வீட்டுக்கு போக வேணுமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இரவு நேரம் லீ துணியை சலவை பண்றா. அப்போ மண்டா பாட்டு பாடுற சத்தம் கேக்குது. திடீர்னு நிக்குது. அலட்சியம் பண்றா. ஆனா விளக்கு மிளிர ஆரம்பிக்குது. நீர் குடிக்கிற சத்தம். ஒரு பொம்மை தண்ணீர் தொட்டியில காணப்படுது. லீ எடுக்கிறா. தொட்ட உடனே மண்டா கட்டுப்பாட்டுல வந்துடுறா.
நுங்க பிடிச்சு முடி பிடிச்சு இழுக்கிறா. பா தடுக்கிறாரு. லீ உள்ளே நுழைஞ்சுப்பா நுங்க என்ன பண்ணுறாங்கன்னு தேட ஆரம்பிக்கிறா. ஒரு திரையை திறக்கிறா. பா ஒரு ஸ்ட்ரெச்சர் எரிக்கிறாரு. லீ கடுப்பா சண்டை போடுறா. நுங்க முடி பிடிச்சு இழுக்கிறா. பா தடுக்க வருகிறாரு. பா கழுத்தை பிடிச்சு இழுக்கிறா. அறை முழுக்க ஒரு பக்கமா வீசி எரிஞ்சாங்க. லீ நங்கைய வெளியே இழுத்துட்டு வந்து சூப்பர் பவர்ல கழுத்தை பிசைஞ்சா. அப்போதான் நங்க அருகில ஒரு காசு கிடக்குறத கவனிச்சா. அந்த அறையில இருந்து ஓடி போய் பாட்டி கிட்ட போனா. சட்டென்ன லீ வந்து பாட்டிய கழுத்தை பிசைஞ்சு நிலைகுலைச்சிட்டா. பிறகு நங்கைய முடிய பிடிச்சு பாலத்துக்கு இழுத்துட்டு போய், நான் உன் அம்மா இல்ல, நீயும் உன் அம்மாவும் எனக்கு ஒரு மாதிரிதான், இருவரும் கீழே போக போறீங்க கத்தி மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சா. நங்க அந்த வாய்ப்பை பார்த்து காசுவை லீ வாயில போட்டுட்டா. உடனே மாடை லீ உடம்பில இருந்து போயிடுச்சு. லீ கீழே விழுந்துட்டா. அப்போதான் மா பின்னால வந்து என்ன பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டு நங்க வாயில காசு வச்சு ஒரு மாட்டு கட்லெட் எடுத்துட்டு மாடை பிடிச்சுக்கிட்டு ஆறில குதிச்சா. அம்மா என்ன மட்டும் விட்டுட்டு போகாதீங்கன்னு நங்க கத்தி அழுதா. லீக்கும் மாவுக்கும் நடுவுல ஒரு அட்டகாசமான சண்டை ஆரம்பிச்சிடுச்சு. லீ கத்தியால பேய் பிடிச்ச மாதிரி அடிச்சா. இருவரும் உயிரே இல்லாம விழுந்தாங்க. சத்தமே இல்லாம அமைதியா போச்சு. நங் அழுதுட்டு போயிட்டா. சட்டென்ன ஒரு கைப்பாலத்துல தெரிஞ்சுச்சு. லீ திரும்பி ஏறி வந்தா. நங்கட்ட கத்தி அழைச்சா. நங் சந்தோஷத்துல லீய இக்கு பிடிச்சு கட்டி பிடிச்சா. இருவரும் சுத்தி சமாதானமா இருந்தாங்க. லீ சத்தியமா சொன்னா, நான் உன்னோட எப்பவும் இருப்பேன்னு. தூரத்துல நானிப்பா இதையெல்லாம் பார்த்துட்டு நிட்டோரா நின்னாங்க. கேமரா திருப்பினதும் ஒரு அதிர்ச்சி திருப்பம். நங் இல்ல, லீ காத்துல கட்டிப்பிடிச்சிட்டு நிற்பா. நங்க நம்பி அவ கற்பனையில தான் நங் இருந்தா. நங் இறந்துட்டா. எல்லாமே லீ கனவு. நானியும் பாவுக்கும் ரொம்ப சோகமா இருந்துச்சு. நானி லீ கிட்ட போய் சாந்தமா சொன்னா, நங் இல்ல. லீ திகைச்சு எல்லா பக்கமும் தேடினா. நான் அவ கையில பிடிச்சேன். நாணயத்தை வாயில வைக்க சொன்னேன். அவ பாதுகாப்பா உயிரோட இருக்கான்னு அவ கதறி அழுதா. பாட்ட கிட்ட கெஞ்சினா, சொல்லுங்கன்னு. பாட்டி அந்த காசு பாட்டி வாயில வச்சா மாடா கூட்டிட்டு போக முடியாதுன்னு லீ சோகமா சொன்னா. காசு இங்கே இருக்கு, லீ சொன்னா. எங்க வச்சே? நோங் எங்கே? என்னப்பா சொன்னாரு? நோங் போயிட்டா. லீ அடம் பிடிச்சா. இல்ல, அவ இங்கேயே இருக்கான்னு கத்திட்டு நோன்னு கூப்பிட்டு ஓடினா. அடுத்த காட்சி, லீ நோங்க சீப்புரா. சாப்பாடு கொடுக்க முயற்சி பண்றா. கட்டிப்பிடிச்சுக்கிட்டு அழுறா. ஆனா அவ சங்கிலியால கட்டப்பட்டிருக்கா. நோங்க பையில சாப்பாடு ஊத்துறா. திடீர்னு கத்தி அந்த பையை வீசி எரிஞ்சா. சாதத்துல புழு புழுன்னு நகருது. அருவருப்பா அதை எரிஞ்சிட்டா. நோங்கு கதறி அழுதா. பாட்டி தொலைவில இருந்து அமைதியா கண்ணீர் விட்டா. மனம் நொந்து போயிட்டா. ஒரு ஆம்பாளோட குரல் கதை சொல்லுது. பழமொழி சொல்லுது, மாடா ஆன்மாவில ஒத்து போறவங்கள தான் கூட்டிட்டு போகுமாம். சில நாள் கழிச்சு கிராமத்துல ஒரு குழந்தையோட சடலம் கிடைச்சது.